தன்மானம் என்கிற ஒன்றே இருக பற்றி கொண்டிருக்கும் உலக தமிழர்களுக்கு என் பணிவின் வணக்கங்கள். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்புரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விநாயக பெருமானையும் வணங்கி இறை அன்பர்களுக்கு விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். விநாயக சதுர்த்தி ஒரு சமய விழாவாக கொண்டாடுவதை விட விநாயக சதுர்த்தியை ஒரு சமூக விழாவாக கொண்டாடுவது பொருத்தமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இளைய சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு கவலை அப்படின்னு சொன்னால், ஒல்லியாக இருந்தாலும் கிண்டல் செய்வது, குண்டாக இருந்தாலும் கிண்டல் செய்வது, நிறத்தை வைத்து கிண்டல் செய்வது, இது ஆங்கிலத்தில் பாடி ஷேமிங் என்று சொல்வார்கள். இப்போ இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் இளைய சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு கவலையும் ஒரு ஏக்கமும் இந்த பாடி ஷேமிங் என்கின்ற சிக்கல் தான். அன்பர்களே, பாடி ஷேமிங் என்கின்ற அந்த சிக்கலுக்கும் நோய்க்கும் ஒரே மருந்து, நமக்கு வாழ்நாள் முழுவதும் எல்லாவற்றிலும் மூத்தவனாய் முந்தி நிற்கின்ற முந்தி விநாயகன் தான் மருந்து. ஆம் அன்பர்களே, யானை முகம், பெரிய காது, தொந்தி வயிறு என்று முதலில் பாடி ஷேமிங் என்கின்ற ஒன்றுக்கு ஆளான கடவுளே நம் விநாயக பெருமான் தான். நம் சோர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய நாயகன், நம்முடைய தும்பிக்கை நாயகன் விநாயக பெருமான் தான். அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்கான ஒரு நாள் இந்த விநாயக சதுர்த்தி நல்நாளில் விநாயக பெருமானை நாம் எல்லோரும் தங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வேலை பார்க்கும் இடங்களிலும் வைத்து வழிபட்டு வந்தாலும் கூட, இந்த விநாயக சதுர்த்தி அன்று அவருடைய இடத்திலே சென்று தரிசனம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று ஏங்குபவர்கள் ஏராளம் உண்டு. அருமை அன்பர்களே, தன் வாழ்நாளில் ஒரு சாமானிய மனிதனாக பிறந்து ஒரு மனிதன் எவற்றிற்கெல்லாம் இயங்குவானோ, நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவே இல்லை, வேலையில் எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்கவில்லை, திருமண தடை, குழந்தை பாக்கியம் என்று நம் கடினப்படக்கூடிய எல்லா விடயங்களுக்கும் விநாயக பெருமான் ஒரு தீர்வினை தருகிறார். சகல கணங்களுக்கும் தலைவனாய் விளங்கும் கணநாதனை, கணபதியை, கணேசனை வழிபட வேண்டும் என்று நினைக்கிற மாத்திரத்தில் அம்மன் அருளாலே அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையார் பட்டியில் வீற்றிருக்கும் தேசி விநாயக பெருமான் என்ற கற்பக விநாயக பெருமான் தான் நினைவுக்கு வருவார். பிள்ளையார் பட்டி என்று சொன்னதும் அந்த ஆணை முகத்தவன், விநாயகனே வினை தீர்ப்பவன் என்ப வாசகத்தை நிலைநாட்டுவன், நாளும் நில அதிசயங்களை ஆச்சரியங்களை நிகழ்த்தக்கூடிய பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகர் தான். கல்வி, கேள்வி, ஞானம், திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழிலில் லாபம், வியாபாரத்தில் வெற்றி என்று அனைத்து நன்மைகளையும் நமக்கு கிட்டுகின்ற ஒரு கடவுளாக, நம்பிக்கை கடவுளாக இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தான். காரைக்குடி அருகே 15 கிலோமீட்டர் தொலைவில் செட்டிநாட்டு செம்மில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமான் கற்பக விநாயகர். மற்ற இடங்களில் பார்க்கக்கூடிய பிள்ளையாருக்கும் பிள்ளையார்பட்டியில் பார்க்கக்கூடிய பிள்ளையாருக்கும் நிறைய வேறுபாடுகளும் மாற்றங்களும் உண்டு. 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார்பட்டி வர வேண்டும். ஆம் அன்பர்களே, 9 கோளும் நீங்க ஒன்றாய் காண வேண்டும். நவ கிரகங்கள் அனைத்தையும் நீங்கள் ஒருபட வழிபட வேண்டும். எல்லா ஆசிகளும் உங்களுக்கு வேண்டும். எல்லா கடவுள்களின் பூரணத்துவம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒரு முறையேனும் பிள்ளையார்பட்டியில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகர் ஆலயத்திற்கு வந்து செல்லுங்கள். அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோவில், 1600 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த கற்பக விநாயகர் ஆலயம் நம்முடைய குன்றை குடைந்து குடைவரை கோயிலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லா இடங்களிலுமே முன்வாசல் பின்வாசல் என்று ஒன்று உண்டு. ஆனால் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு நீங்கள் நேரா போனீங்கன்னா பின்புறத்தை நீங்க பார்க்கவே முடியாது. சுற்றி வருவதற்கான வாய்ப்பே இருக்கிறார். ஏனென்றால் அது குடைவரை கோயிலால் குன்றை குடைந்து கட்டப்பட்ட ஒரு கோவில், மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கோவில். மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கும் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகருக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் வலஞ்சூழி பிள்ளையாராக காட்சி தருவார். மற்ற இடங்களை போல 4 கைகளை கொண்டு இல்லாமல் 2 கரங்களை கொண்டு காட்சி தருகிறார். இடக்கையை இடையில் நிறுத்தி கம்பீரமாக காட்சி தருகிறார் நம்முடைய கற்பக விநாயகர். அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் கற்பக விநாயகரை நினைத்து துன்பங்களை எல்லாம் துயரத்தில் தூக்கி எறிந்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு. விநாயக சதுர்த்தி நல் நாளில் உங்கள் வாழ்வில் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஒரு முறையாவது பயணம் செய்து
பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் செய்யுங்கள். வாழ்வில் நிச்சய மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் எங்கு சென்று பார்த்தாலும், இல்லங்களில், அலுவலகங்களில் பார்த்தால் விநாயகர் படம் என்று சொன்னால் பிள்ளையார்பட்டியுடைய கற்பக விநாயகர் படம் தான் இருக்கும். அந்த விநாயகருக்கு மேலே ஒரு வாசகம் எழுதியிருப்பார்கள். சகல செல்வங்களும் கற்பக விருட்சமாய் பெருகும் என்று எழுதியிருப்பார்கள். அந்த வாக்கியத்தை, அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கற்பக விநாயகர் தீர்த்து கொண்டே இருக்கிறார். இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். விநாயக சதுர்த்தி நல்நாளில் இந்த காணொளி பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களின் வாழ்விலும், இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகட்டும். அதற்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் துணை நிற்பார். இவ்வளவு பழமை வாழ்ந்த பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், தமிழகத்தில் எந்த பகுதியில் எங்கிருந்து வேண்டுமானாலும் நீங்கள் பயணம் செய்வதற்கு நல்ல ஒரு சேவையை, பாதுகாப்பான பயணத்தை டிராப் டாக்ஸி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருட விநாயக சதுர்த்தியை மிக சிறப்பாக கொண்டாட டிராப் டாக்ஸியுடன் இணைந்து கொண்டாடுங்கள். நன்றி.